புதிய பெயர் தரும் ஆண்டவர். உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 66:22. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று எருசலேமில் குடியிருந்த இஸ்ரவேலர் நிந்தையை அனுபவித்தனர். எருசலேம் அழிக்கப்பட்டு ஆரவாரமின்றி வழிபாடின்றி மக்கள் தங்கள் குடியுரிமையினை இழந்து வேதனைப்பட்டனர். மக்கள் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கின்றோம் என தங்களது நெறியற்ற செயல்களை நினைத்து வருந்தி முறையிட்டனர். ஏசாயா 64:6-12. கடவுள் அவர்கள் மீது பரிவுற்ற நல்வாழ்வை உறுதிப்படுத்தினார். ஏசாயா 66:19. கடவுள் அருளும் அடையாளம் எருசலேமில் வாழும் மக்களின் தலைமுறை நிலைத்து நின்று சான்று பகிர்ந்து வாழும் என்பதாகும். கடவுள் தலைமுறையின் ஆண்டவராக அடைக்கலமாக இருக்கின்றார். சங்கீதம் 91. நித்திய மகிழ்ச்சியினை அவர்களின் தலைமுறைக்கு கொடுத்து மகிழ்வடைய செய்கிறார். ஏசாயா 51:11. வேதனையில் வாழ்ந்த மக்கள் மகிழ்வோடு வாழ்வதைக் கண்டு அவர்களை கர்த்தரால் ஆசியினை பெற்ற தலைமுறை என அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏசாயா 61:9. கடவுளின் இத்தகைய செயல்பாடு அவர்தம் மக்களோடு செய்யும் புதிய உடன்படிக்கையாய் இருக்கின்றது. அதோடு கடவுள் நிந்தையோடு வாழும் மக்களுக்கு நிலைத்து நிற்கும் புதிய பேரனை அருளுகின்றார். இதுவரையிலும் நிகழப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் கடவுள் தமது நாவினால் சூட்டுகின்ற புதிய பெயரினால் அழைக்கப்படுவார்கள். ஏசாயா 62:2. புதிய பெயர் அவர்களின் தலைமுறைக்கு கடவுள் அருளும் புது வாழ்வு. இம்மக்களோடும் அவர்கள் கடவுளோடும் வாழ்வார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருந்து அவர்களது கடவுளாயிருப்பார். வெளிப்படுத்தல் 21:3. இன்று துன்பங்களினாலும் நிந்தைகளினாலும் அவமானத்தினாலும் வேதனைப்படும் நம் வாழ்விலும் கடவுள் நமது இழிநிலையினை அகற்றி புதிய பெயரினை தந்து நம்மோடு உடன்படிக்கை செய்கின்றார். ஜெபம். புதிய பெயர் அருளும் கடவுளே, தீமைகளினால் வாழ்விழந்து தடுமாறும் எமது வாழ்வில் நிந்தை அகற்றி புது பெயரினை தந்து நிறைவுக்கு நேராய் நடத்தும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு